ஏய் திரு கண்ணு இங்க இருக்கியா? அண்ணா சார் நீங்களா? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல, எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். பாத்ரூம் காலியா தான் இருக்கு. அது இல்லப்பா. அண்ணா சார், அண்ணா சார் என்ன? காஃபி. அதெல்லாம் வேணாம். முதல் தடவை வந்திருக்கீங்க, சூப்பரா போடுவேன். 10 மணி ஆச்சு, பார்ட்டி வந்துருமே. என்ன பார்ட்டி அண்ணா சார்? அது இந்த குன்னூர்ல இருந்து ஒரு பார்ட்டிக்கு டிடி குடுக்குறேன்னு சொன்னேன். அவங்க இங்க வரதுக்கு முன்னாடி இந்த டிடியை நீயே கொண்டு போய் கொடுத்துற போ. இப்போ இந்த டிடியை கொரியர்ல அனுப்பிச்சோன்னா 10 ரூபாய் செலவு கூட ஆகாது. இப்ப நானா போனா கை செலவு வழி செலவுன்னு 100, 150, 200, 250 ஆயிடும். பார்ட்டி எங்க வர வச்சுட்டா? பார்ட்டி இங்க வர்றதானப்பா பிரச்சனை. என்ன பிரச்சனை அண்ணா சார்? இதெல்லாம் நான் போய் உன்கிட்ட சொல்லிட்டு விடுமா? போனி வாங்க போலாம். இல்ல அவன் வந்துருவான். ச்சே, அவன் வந்துருவான். நான் இன்னொரு பார்ட்டிக்காக வெயிட் பண்றேன். நீ போ. சரி போ. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ. சரி போ. போயா. இப்போ நீங்க போனீங்கன்னு வைங்களேன், ரூம் சாவியை பூட்டிட்டு பக்கத்து வீட்டுல கொடுத்துருங்க. இல்லாட்டி இந்த அலம். அப்பாடி அண்ணா சார் டாடா. Kasihan si kuda tiada penunggang yang memberi panduan. ஹலோ. குட் மார்னிங். சாரி சார், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நைட் ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டி கொஞ்சம் லேட் பண்ணிட்டான். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. இந்த ப்ரோகிராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். ஏன் 2 பேரா? ரேட் ஜாஸ்தி ஆகும், பரவாயில்லையா? அதெல்லாம் இல்லைங்க. இந்த ப்ரோகிராம இன்னொரு நாளைக்கு. அதெல்லாம் வேண்டவே வேணாம். இந்த ப்ரோகிராமே கேன்சல் பண்ணிடுவோமே. அச்சச்சோ, இது முதல்ல சொல்லிருந்தா நான் வேற பார்ட்டியை பார்த்திருப்பேன்ல. சாரி. இட்ஸ் ஆல் ரைட். வர வழியில என் ட்ரெஸ்ல சேறு பட்டுடுச்சு. பாத்ரூம் எங்க? பாத்ரூம் இன்னும் கட்டலங்க. வாஷ் பண்ணிட்டு போயிடுறேன் ப்ளீஸ். இல்ல ப்ளீஸ் ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஓ டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து. என்னம்மா? வைத்தீஸ்வரன் கோயில்ல ஏடு பாக்குறதுக்கு ஐயாவோட பெருவிரல் ரேகை வாங்க மறந்துட்டேன். வீட்டுக்கு போ, வாங்கிட்டு போயிடலாம். ஹலோ திலோத்தமா, சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன். டிரைவர் வண்டியை நிறுத்து. ரிவர்ஸ் வா. அவர் வண்டி ஏன் கெஸ்ட் ஹவுஸ்ல நிக்குது? ஆமா, நீங்க இங்க? இந்த இன்கம் டாக்ஸ்க்கு பயந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கேன்னா அதை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்காக பெல் அடிச்சா திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? அதெல்லாம் இல்ல, இந்த பாத்ரூம்ல நான் இருந்தேன்னா அது கேட்கல, அதனாலதான் லேட். ஆமா, திரு எங்க? அது என் வயிறு கடா கடா கடான்னு இருந்துச்சா, அதனால அவனை ஜிஞ்சர் சோடா வாங்க அனுப்பிச்சிருக்கேன். ஓஹோ. ஆமா, நீ ஏன் என்ன ஊருக்கு கிளம்பல? அது வைத்தீஸ்வரன் கோயில ஏடு பாக்குறதுக்கு உங்க பெருவிரல் ரேகை வாங்க மறந்துட்டேன். அதான் வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு போலான்னா உங்க வண்டி இங்க இருந்துச்சு, அதனால வந்தேன். என்னங்க? என்ன உங்க கை இப்படி நடங்குது? அது இந்த ஊட்டி ரொம்ப குளிர் வர வர. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். என்னங்க லேடி செப்பல் மாதிரி இருக்கு? இது திரு செருப்பு. இது பொம்பளை செருப்புங்க. அப்படியா? ஓ, நேத்து திரு இந்த விளம்பரத்துக்காக அந்த பொண்ணுங்க போட்டோ எடுத்தானா, அதுங்க யாராவது ஒண்ணு விட்டுட்டு போயிருக்கோம். ஓ அப்படியா?
என்ன மல்லிகை பூ இங்க? மல்லி திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா ஏழுமலையான் போட்டோல இருந்து விழுந்திருக்கு. ஆஹா. பொம்பளைங்க ஹேண்ட்பேக். பொம்பளைங்க ஆமா, இப்படி ஒண்ணு ஒண்ணா கேளு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சந்தேகப்பட மாட்டேன்னு சொன்னேன். இப்படி பட்டு பட்டுன்னு கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? லுக் மைதிலி, இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல பசங்களோட பேண்ட பொண்ணுங்க போட்டுக்கிறாங்க, பொண்ணுங்களோட சட்டையை பசங்க போட்டுக்கிறாங்க. அது மாதிரி யாரோ ஒரு பொண்ணோட பர்ஸ ஒரு பையன் யூஸ் பண்ணி இங்க வச்சிட்டு போயிருக்கலாம் இல்லையா? நீ ரொம்ப அனாவசியமா கேள்வி கேட்டு என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற நீ. ஐயோ, நான் சந்தேகப்பட்டு கேக்கலங்க. சும்மா தான் கேட்டேன். அதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்களே. அப்புறம் சரி, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். சீக்கிரம் போ. வீட்ல திரு இல்லைன்னு சொன்னீங்க, உள்ள யாரு? அது எலி, பெருச்சாலி. இவ்வளவு வேற வர சொல்லிருக்காரா? கொஞ்சம் நில்லுங்க சார். ஏய், செருப்பு, பூ, ஹேண்ட்பேக் மூணுத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்க. என்ன சொல்ல போறீங்க? இவ்வளவு நேரமா நீங்க பாத்துட்டு இருந்த டாக்குமெண்ட் இவதானா? 10 நிமிஷமா காலிங் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்ரூம்ல இருந்து லேட்டா வந்தீங்க. இப்போ அதே பாத்ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வரா. இப்பதானே நான் உங்களை முழுசா நம்பினேன். எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்களே. சொல்லுங்க, யாரு வா? அது எத்தனை நாள் நடக்குது? அண்ணா சார், வெறும் கவர் தான் இருக்கு, உள்ள செக். அண்ணி ஏன் அழுறாங்க? அவங்க யாரு? அதுதான் நானும் கேக்குறேன். இவ யாரு? இங்க என்ன நடக்குது? படுவா ராஸ்கல், வசமா மாட்டிட்ட நீ. பின்ன என்னடா, உனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை உங்க அண்ணி கிட்ட மறைக்காத எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு கையும் களமா மாட்டிட்ட மகனே. ஒரு உண்மையை மறைச்சதோட விளைவை பாத்தியா? சம்பந்தமே இல்லாத ஓம் பொண்டாடி என்னையும் சேர்த்து ரெண்டு வார்த்தை கேளுமா அவனை. அன்னிக்கால விழு மன்னிச்சிருவாங்கன்னு சொன்னேன். உன்னை என் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சேன். உன் கல்யாணத்தை எப்படி எப்படி இல்லாம நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ திருட்டுத்தனமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சு ஏமாத்திட்ட. சொல்லு, எப்ப கல்யாணம் நடந்தது? இப்பதான். இப்போனா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. எங்க நடந்தது? எங்க நடந்தது? திருப்பதியில் நடந்துச்சுன்னு சொல்லண்டா. எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டு இருக்க முடியுமா? தாலி இல்லையே. எப்படி இருக்கும்? ஏன் இருக்காது? கிறிஸ்டின் அவங்க மதப்படி சர்ச்சுக்கு போய் மோதிரத்தை மாத்தி மோதிரத்தை கலட்டாதன்னு சொன்னா நீ ஐயோ, என் நெஞ்சு வலிக்குதுங்க. நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எல்லாரோட நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும். உன் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ இப்ப போ, வந்து இந்த பையல கவனிச்சுக்கோ. அப்பா ஆபத் பந்தவா, என்ன காப்பாத்துறடா ராஜா. அப்புறம் என்ன, வைஃப் தான் ஊருக்கு போயிட்டாங்கல்ல, ப்ரோகிராம் இன்னைக்கே வச்சுக்கலாமா? மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க கிளம்புங்க. தேங்க் யூ. கூல் டவுன் பேபி. என்ன அப்படி பார்க்காத. நான் அவளை தொட கூட இல்ல. உண்மை. ஏன் அப்படி பாக்குற நீ? அண்ணா சார், உங்களை நான் என்னென்னமோ நினைச்சேன் சார். ஐயோ. எங்க வா சொல்றேன். முகூர்த்தத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ஏதோ பறி கொடுத்த மாதிரி நின்னுட்டு இருக்க. என்னாச்சு? இல்ல, நம்ம ஆபீஸ் திருப்பதி திடீர்னு நீங்க வந்துட்டான். எங்க அதான் தேடிட்டு இருக்க, பயமா இருக்கு. ஆமா, நீங்க அன்னிக்கிட்ட என்ன போய் சொல்லிட்டு வந்தீங்க? கோயம்புத்தூர்ல ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு சடங்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இல்ல, அநேகமா இது உங்க 234 போயா இருக்கும், அதான் சொன்னேன். அண்ணா சார், அங்க பாருங்க அண்ணி. இவன் இங்க வந்தா
இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப என்ன? ரொம்ப சிரிக்காத. உனக்கு கல்யாணம் தெரிஞ்சா நீ தான் மாட்டுவேன். ஓடணும் சார். ஓடு ஓடு ஓடு. அச்சோ. சமயக்காரவாலாம் பட்டு வேஷ்டி படிச்சுட்டு ஆரம்பிச்சு களி முத்தெடுத்து என்ன பாயசமா நேக்கு ஒரு லோட்டா கூட. சாமி, உங்களுக்கு இந்த பள்ளி விழுந்தா பலன்லாம் பார்க்க தெரியுமா? பேச தெரியுமே. தலையில விழுந்தா கலகம், தோல்ல விழுந்தா தீர்க்காயுசு, காலில் விழுந்தா அற்பாயுசு. நோக்கு எங்க விழுந்து சொல்லுவ? இங்கதான் இந்த பாயசத்துல தான் விழுந்தது. அதுதான் தேடிக்கிட்டு. பாயாசத்துலயா? சார் சார், நானும் லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி பல நாளா கேக்குறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களா சார்? சார், என் லைஃபுக்கு இன்சூரன்ஸ் இல்ல, நீங்க வேற. ஐயோ சார், அப்புறமா ஆபீஸ்ல பாப்போம். வணக்கம் மைத்ரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? குட்டி போட்டு போன மாதிரி என்னையே சுத்திட்டு இருக்கார். எங்க வீட்டுக்காரரும் குட்டி போட்ட போற மாதிரி தான் சுத்துறாரு. ஐயோ ஐயோ. யாரோட கல்யாணத்துல மறுபடி ஊத்துறது? ஓய், இந்த வெத்தலை போடுற பழக்கத்தை விடவே மாட்டீரா? ஓய், நான் சின்ன பிள்ளையா இருக்கச்சா வெத்தலை போட்டா பாம்பு அடிக்குன்னு அம்மா சொல்லுவா. நானும் 40 இயர்ஸா வெத்தலை போட்டு தான் இருக்கேன். பாம்பை பார்த்ததே இல்லை. ஓய், பாம்பே வந்துருத்து. எழுந்துருமையா. என்னமோ ட்ரெயின்ல போற மாதிரி பாம்பே வந்துருச்சு, டெல்லி வந்துச்சுன்னு பிளாத்துறேங்க. நல்ல ஆளுகாரு. நீ எவ்வளவு இருந்தா ஏணியிலே ஏறிட்டு இருப்ப. இப்ப பாம்பு கொத்த போது பாரு. ஹலோ, உங்க ஹஸ்பண்ட் ஒழுங்கா இருக்காருல்ல? இல்லையா? யோ, இறக்கியா கீழே. நானே ஏணி போட்டு ஏறி எடுக்க முடியும். மொய் எழுதுறோம்ல. சீக்கிரம் எடுங்க சார். திரு, நீ எங்க இங்க? எல்லாத்தையும் எடுத்துக்க. ஆமா, நீ என்னமோ மாப்பிள்ளை மாதிரி பட்டு வேஷ்டி எல்லாம் கட்டியிருக்க? இல்ல, மாப்பிள்ள எனக்கு ஃப்ரெண்டு. அவன் சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டா நானும் போடுவேன். அதான். தாலி அவர் மட்டும் தானே கட்டுவாரு? ஏய் இரு. ஆமா, பொண்டாட்டிங்க? எந்த பொண்டாட்டி கேக்குறீங்க? எந்த பொண்டாட்டியா? அதான் பத்திலோத்தமா. திலு. ஓ, பிரெக்னன்ட்னு ஊர் காமிச்சிட்டியா? கில்லாடி அண்ணிங்க. கண்ணியர் குலமே வணக்கம். வாங்க வாங்க வாங்க. மாப்பிள மாப்பிள வணக்கம். வாங்க. கூப்பிட்டீங்களா? ஏற்கனவே இவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லதா போச்சு, பேசிட்டு வந்துடுறேன். அந்த வாழை இப்படி கட்டுங்கப்பா. அவர் எதுக்கு உன்ன மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு போறாரு? அவர் எனக்கு மச்சா முறை வேணுங்க. அதான் என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாரு. உட்காருங்க, நான் வந்து. உட்காரு. ஒரு மேட்டர் அன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறிய ஒரு பொண்ணு, அவனை நினைக்கிறவன் நல்ல பொண்ணு இல்ல, அவ ஒரு தப்பான பொண்ணு. பொண்ணு தப்பான பொண்ணா? 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 ஏன்டா நான் சொன்ன விஷயத்தை சுத்தி வளைச்சு என் காதுக்குள்ளே அவன் சொல்றியா? நான் சொன்னது இந்த பொண்ணை பத்தி இல்லடா, இந்த தம்பி கல்யாணம் பண்ணிருக்கானே அந்த பொண்ணை பத்தி. பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப பையன் தப்பான பையன்? பையன் தப்பான பையனா? பையன் தப்பான பையனா? பையன் தப்பான பையனா? பையன் தப்பான பையனா? யோ, பொண்ணு தப்பா இருக்கலாம், பையன் தப்பா இருக்கலாம். ஆனா சாப்பாடு மட்டும் தப்பா இருந்துச்சு, ஒரே வெட்டுதான். திருப்பாச்சி அருவாளை தீட்டி எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஹலோ டைமண்ட் பாபு, எப்படி இருக்கீங்க? ஐயோ, நில்லுங்க. ஐயோ. ஹலோ, ஏய் மிஸ்டர், அறிவில்ல? அக்கா தங்கச்சியோட பொறுக்கல?
இதுக்குனே கல்யாணம் மண்டபத்துக்கு வரீங்களா? மேடம் ரொம்ப சாரி, அது வந்து என்ன சாரி, என்ன வந்து போய் அதான் வந்துட்டீங்கல்ல. ஐயோ நான் என்ன சொல்லவன்னு கொஞ்சம் கேளுங்களேன். இப்ப நீ என்ன புதுசா சொல்ல வர போற? இவனுங்களை எல்லாம் சும்மா விட கூடாதுப்பா. இவனுங்களை எல்லாம் ஏய், இன்னும் இவன் வாங்குற? அதான் நீ லேடிஸ் பாத்ரூம்ல போறேன்னு சொல்லிச்சுல, அப்புறம் என்ன? லேடிஸ்க்கு தான் உன் அச்சனை எங்களால தாங்க முடியாதியா? என்ன பெரிய லேடிஸ்க்கு அத்தாரிட்டியா? போற மூஞ்சி விட்டாங்க. ஏய் என்ன அவன் வாங்குறப்பா? என்ன நீ மட்டும் சொல்லாம? என்னங்க? ஏய் யாரா வே? எல்லாரும் சேர்ந்து அவரை திட்டுறீங்களே, அங்க பாத்தீங்களா? வெறும் கழிவறன் தானே போட்டிருக்கு, ஆண் பெண்ணுன்னு போட்டிருக்கா. அதை யாராவது பாத்தீங்களா? இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சுப்பா. ஏய் என்ன திரும்ப இவங்கற? ஒன்ன சொல்லப்பா, இந்த மண்டபத்தை கட்டினால அவனை சொன்னேன். கோடி ரூபாய் கொடுத்து மண்டபம் கட்டுவானுங்க, ஆனா ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஆண் பெண் கழிவறன்னு எழுத மாட்டானுங்க. மேட்டர் சப்புன் ஆயிடுச்சுல, அடுத்த மேட்டர் ஏதாவது கிடைக்காமல போயிடும். போடா போடா. ஐயா கையெடுங்க. ஆமா, நீங்க கோயம்புத்தூர்ல உங்க ஃப்ரெண்ட் தங்கச்சி சடங்குக்கு போறதா சொன்னீங்க. அந்த ப்ரோகிராம் திடீர்னு ஊட்டிக்கு மாத்திட்டாங்க. அது சடங்கு, இங்க நடக்கிறது கல்யாணம். சடங்கை கூட திடீர்னு கல்யாணமா மாத்திட்டாங்க. என்ன உளறீங்க? உளறல. மென்டலோபோபியான்னு புதுசா ஒரு நோய் பரவிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் எனக்கு வந்துரும் போல இருக்கு. எனக்கு தலைவலிக்குது, வா வீட்டுக்கு போலாம். கம் கம். இருங்க, நல்லா இருக்கே. பொண்ணே எனக்கு நேர்ல பத்திரிக்கை கொடுத்திருக்கா. நாம இருந்து பொண்ணு மாப்பிளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தான் போறோம். எங்க போற? இப்படி வா. என்னங்க? இங்க இருந்தே பாப்போமே. வரீங்களா இல்லையா? வேணா, இங்க இருந்தே பாப்போம். மணவரை கிட்ட வாங்க. வாங்க. மாப்ள, தம்பி உன்னை பார்த்து தாலி கட்டுங்க. என்ன மொய் பண்ண எடுத்துட்டு வரலையா? பரவாயில்ல, என்கிட்ட இருக்கு. ஐயோ அதுல எனக்கு நெஞ்சு வலிக்குது, வா டாக்டர் போலாம். வழக்கமா எனக்கு தானே நெஞ்சு வலிக்கும். இப்ப சேஞ்சா எனக்கு வலிக்குதே, வா. என்ன நீங்க கொஞ்சம் இருக்க, மாப்பிளை பார்த்துட்டு வரேன். ஐயோ இப்ப நீ வரல, உன் மாப்பிளை நீ பார்க்க முடியாது. வா வா வா. நெஞ்சு வலிக்குது, வா.